மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஏன் மொரோக்கால இருந்து இவ்வளோ அகதிகள் போனாங்க? ஒரே சமயத்தில் அந்த தீவை கடந்து அந்த கடல் பரப்பில் 5 கிலோமீட்டர் நீந்தி போயிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த சியாட்டோட மக்கள் தொகையும் மொத்தம் 80,000 தான். இந்த அகதிகள் போனவங்க 60,000 பேர். இதில் நிறைய கான்ஸ்பிரசி இருக்குது. என்னன்னா, இன்னைக்கு இஸ்ரேலை எதிர்க்கின்ற ஒரு ஐரோப்பிய நாடு ஸ்பெயின், அமெரிக்காவை எதிர்க்கின்ற ஒரு ஐரோப்பிய நாடுன்னா அது ஸ்பெயின் தான். ட்ரம்பிற்கு அகேன்ஸ்டாக இருக்கிற நாடு ஸ்பெயின். ஸ்பெயின் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கின்ற நாடாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அப்போ இஸ்ரேலுக்கு ஸ்பெயினை பிடிக்காது. இஸ்ரேலுக்கு ஸ்பெயினை பிடிக்கலன்னா அமெரிக்காவுக்கும் பிடிக்க போகிறதில்ல. ஸ்பெயினுக்குள்ளே வர்றதுக்கு, இந்த தீவுக்கு வர்றதுக்கு 5 கிலோமீட்டர் நீங்கள் நீந்தி வரணும். அப்போ அந்த 5 கிலோமீட்டர் இந்த 60,000 பேர் நீந்தி வரும்போது தான் நீங்கள் சொன்ன அந்த 60க்கு மேற்பட்டவர்கள் இறந்து போயிட்டாங்க. எல்லாருமே வர்றவங்க நீங்கள் பாருங்கள், ஷார்ட்ஸ் போட்டிருக்கான், ஒரு டிஷர்ட் போட்டிருக்கான், அவ்வளோதான். நீந்துவதற்கு தோதா உள்ளே வந்துட்டு இருக்கான். வேற எந்த உடை கிடையாது. வேற உள்ள போனால் போதும் அப்படின்னு. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எழுத்தாளர் புதுமணம் ஹலீம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மொராக்கோ நாட்டிலேருந்து அகதிகளாக ஒரு 1000கணக்கான பேர் போயிருக்காங்க. அதில் முக்கியமாக சீயடா கடல் பகுதி வழியாக போகும்போது ஒரு 67 பேர் நெருக்கடியில் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் ஆச்சு? அதாவது இந்த மொராக்காலேருந்து ஸ்பெயினுக்கு போனதை சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் மொராக்கா என்பது வட ஆப்பிரிக்க நாடு, மேற்கு பகுதியில் இருக்கின்ற ஒரு நாடு. இன்னும் சொல்ல போனால் மொராக்கோ ஒன்றும் வறுமை நாடுன்னு சொல்ல முடியாது, ஓரளவிற்கு வசதியான நாடு தான். அல்ஜீரியா, ஸ்பெயின் இதெல்லாம் சுற்றி இருக்கிற நாடுகள். இன்னும் சொல்ல போனால் ஆப்பிரிக்காவையும் ஐரோப்பாவையும் இணைக்கின்ற பகுதியில் மொராக்கோ இருக்குது. ஒன்று, நீங்கள் ஆப்பிரிக்காவிலேருந்து அல்லது ஏஷியாவிலேருந்து ஐரோப்பாவுக்கு போகணுன்னா 2 வழி தான் முக்கியமாக. ஒன்று துருக்கி வழியாக போகணும், ஏன்னா துருக்கியுமே ஐரோப்பிய நாடு தான். அதாவது லெபனான், சிரியா வழியாக போய், சிரியா லெபனான் வழியாக போய் துருக்கி வழியாக போகணும். அது கடல் பரப்பு ரொம்ப ஆழமானது. இன்னொரு பகுதிங்கிறது மொராக்கோ பக்கம். மொராக்கோ ஸ்பெயினுக்கு பக்கத்தில் இருக்குது. இப்போ மொராக்கோவுடைய கிழக்கு பக்கம் அல்ஜீரியா அப்படிங்கிற ஒரு நாடு. மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் சஹாரா பாலைவனம். அதுலெல்லாம் போய் மீள முடியாது. மிகப்பெரிய, நம்ம படிச்சிருக்கோம், உலகில் பெரிய பாலைவனம் சஹாரா பாலைவனம், டேஞ்சரான பாலைவனம். வடக்கு பகுதியில், மொராக்கோவுடைய வடக்கு பகுதியில் இந்த நீங்கள் சொன்ன சியாட் பகுதி இருக்குது. பொதுவாக மொராக்கோவில் பெரும் பகுதிகளில் இந்த அட்லாஸ் மலைத்தொடர் படிச்சிருப்போம். அது ஒரு மலைத்தொடர்கள் நிறையா இருக்கும். இந்த வடக்கு பகுதி மட்டும் கொஞ்சம் தீவுகள் உள்ளடக்கிய பகுதி. சியாட்லாம் தீவுகள் தான். ஏன் மொராக்கோலேருந்து இவ்வளோ அகதிகள் போனாங்க அப்படிங்கிறது முக்கியமான முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, நீங்கள் சொன்னது மாதிரி அவங்க 60,000 பேருக்கு மேலே ஒரே சமயத்தில் அந்த தீவை கடந்து அந்த கடல் பரப்பில் 5 கிலோமீட்டர் நீந்தி போயிருக்காங்க. முக்கியமாக இன்னும் சொல்ல போனால் அந்த சியாட்டோட மக்கள் தொகையும் மொத்தம் 80,000 தான். இந்த அகதிகள் போனவங்க 60,000 பேர். நினச்சி பாருங்கள் எவ்வளோ நெருக்கடி ஏற்படும்னு. இது நிகழ்வு காரணம் என்ன? இது முக்கியமானது. இரண்டாவது, ஸ்பெயின் ஆப்பிரிக்காவையும் ஐரோப்பாவையும் இணைக்கின்ற இடத்துல இருக்குது. பொதுவாக ஆப்பிரிக்க நாட்டில் உள்ளவர்களுக்கு ஒரு கனவு இருக்குது, ஐரோப்பாக்களை போயிடணும். ஏன்னா ஐரோப்பிய நாடுகளுக்குள் நிறைய ஆப்பிரிக்கர்கள் இருக்காங்க. இப்போ ஸ்பெயின்லாம் நிறைய ஃபுட்பால் பிளேயர்ஸ் பார்த்தா மொராக்கோவை சார்ந்தவர்கள் இருப்பாங்க. நம்ம படிச்சிருக்கோம். இப்போ கூட வேர்ல்ட் கப் வின் பண்ணதில் முக்கியமானவர்கள் மொராக்கோவை சார்ந்த பிளேயர்ஸ் தான். அப்போ அந்த ஸ்பெயினோட இன்னொரு வரலாறை பார்த்தீங்கன்னா, ஸ்பெயின் தான் 8ஆம் நூற்றாண்டில் இந்த அரபு தேசத்திலிருந்து சென்று ஆட்சி செய்த பகுதியும் ஸ்பெயின் தான். சொல்லப்போனால் ஒரு 400-450 வருடங்கள் அரபு தேசத்திலிருந்து ஸ்பெயினை ஆட்சி செய்த வரலாறும் இருக்கிறது. அந்த தாரிக் இப்னு சியாதுங்கிற ஒரு தளபதி உமையாக்களுடைய காலத்தில், அதாவது கிபி 711. இந்த கிபி 711 சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும், இந்தியாவிற்குள் அந்த துருக்கியிலிருந்து வந்த முகமது பின் காசிம் நம்ம படிச்சிருக்கோம். அவன் தான் முதல் முஸ்லீம் மன்னன், அதாவது இந்தியாவுக்குள் வந்தவன். அவன் வந்தது கிபி 711 தான். அதே காலகட்டத்தில் ஸ்பெயினை இந்த தாரிக் இப்னு சியாத் போய்க்கு
கண்டுபிடிக்கல, சண்டை போட்டு ஆட்சியை பிடித்து 400 வருஷம் அந்த ஆட்சி நடந்தது. இது ஒன்று. இன்னொன்று சொல்லப்போனால் இந்த மொராக்காவிற்கும் இந்த ஸ்பெயினுக்கும் பக்கத்தில் தான் ஜிப்ரால்டர் கடல் சந்தி இருக்குது. இந்த கடல் நீர் சந்திங்கிறது நம்ம 2 கடல் சந்திப்பு, இப்போ எப்படி ஹார்மோஸை பேசுகிறோம் அது மாதிரி அட்லாண்டிக் கடலும் மத்திய தரைக்கடலும் இணைகின்ற ஒரு பகுதினா இந்த ஜிப்ரால்டர். அது ஒரு மலைப்பகுதி. இந்த ஜிப்ரால்டருங்கிற பேரை இந்த தாரிக் இப்னு சியாத்துடைய பேர் தான். அதாவது ஜபல் தாரிக் அப்படிங்கிற பேர் தான் பின்னாடி ஜிப்ரால்டராக மாறிச்சுன்னு சொல்கிறாங்க. இது வரலாறு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் கேட்கலாம், இந்த ஸ்பெயின் இன்றைக்கி ஐரோப்பிய நாடு, மொராக்கோ ஆப்பிரிக்க நாடு. அப்போ ஒரு நாட்டிலிருந்து ஒரு இல்லீகல் இமிக்ரெண்ட்டாக உள்ளே போனால் சட்டப்படி குற்றம். ஏன் உள்ளே போகணும் அப்படிங்கிறது. இதில் நிறைய கான்ஸ்பிரசி இருக்குது. என்னென்னா, இன்றைக்கி இஸ்ரேலை எதிர்க்கின்ற ஒரு ஐரோப்பிய நாடு ஸ்பெயின், அமெரிக்காவை எதிர்க்கின்ற ஒரு ஐரோப்பிய நாடுன்னா அது ஸ்பெயின் தான். ட்ரம்பிற்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற நாடு ஸ்பெயின். ஸ்பெயினோட அதிபர் நான் ட்ரம்பை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னார். ஸ்பெயின் பாலஸ்தீனத்தை ஏற்றுக்கொண்ட ஐரோப்பிய நாடுகளில் முக்கியமானது. இது ஒன்று. இது ஒரு முக்கியமான. இன்னொரு பக்கம் மொரோக்கோ நீண்ட காலமாக பிரான்ஸுடைய காலனி நாடாக இருந்தது. இப்போ சொல்லப்போனால் மொரோக்கோவில் அரபு மொழிக்கு அப்புறம் அதிகமாக பேசக்கூடிய மொழி ஃப்ரெஞ்சு மொழி. அது ஒன்று. அதுக்கப்புறம் ஸ்பானிஷ். அப்போ ஏற்கனவே பிரான்ஸுடைய காலனி நாடாக மொராக்கோ இருந்த வரலாறும் இருக்கிறது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அளவிற்கு மொராக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில் ரொம்ப பெரிய அந்த வழித்தடம் என்பது ரொம்ப இலகுவான வழித்தடம். ஆனால் கடல் தீவுகள் தான். நீங்கள் சொல்கிற இந்த சியாட்லாம் தீவுகள் தான். இது ஒன்று. இரண்டாவது, சமீபத்தில் ஸ்பெயினுடைய உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்கன்னா, ஐரோப்பாவிற்குள் குறிப்பாக ஸ்பெயினுக்குள் வருகின்ற இல்லீகல் இமிக்ரெண்ட், அதாவது அகதிகள், தரை வழியாக வந்தால் மட்டும்தான் நீங்கள் அவங்கள வெளியே அனுப்பலாம். தண்ணீர் வழியாக வந்தால், கடல் வழியாக வந்தால் அல்லது வான்பரப்பு வழியாக வந்தால் நீங்கள் அனுப்பக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. இது ரொம்ப சாதகமாக மொராக்காவுடைய அந்த மக்களுக்கு சாதகமாக போச்சு. ஏன்னா மொராக்காவில் இருப்பவர்கள் ஸ்பெயினுக்குள்ளே போக ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்படி மெக்சிகோவில் இருப்பவங்க அமெரிக்காவில் போக ஆசைப்பட்டுகிட்டே இருப்பாங்கல்ல. இப்போ மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்கு இடையில் ஒரு பெரிய மதில் சுவரே இருக்குது. மெக்சிகோவிலேருந்து போனாங்க அந்தளவுக்கு ரொம்ப கடினம் அங்கனால் போவது. ஆனால் நீண்ட நெடிய அந்த எல்லை. ஆனால் இது ஒரு குறுகிய எல்லை தான். ஆனால் ரொம்ப இலகுவாக வரக்கூடியது. ஆனால் கடல் நீங்கள் 5 கிலோமீட்டர் நீந்தி தான் வரணும். வெறும் 5 கிலோமீட்டர் தான் தூரமே. ஆனால் நீந்தி இல்லை ஓரளவுக்கு எல்லைக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்பெயினுக்குள்ளே வர்றதுக்கு, இந்த தீவுக்கு வர்றதுக்கு 5 கிலோமீட்டர் நீங்கள் நீந்தி வரணும். அப்போ அந்த 5 கிலோமீட்டர் இந்த 60,000 பேர் நீந்தி வரும்போது தான் நீங்கள் சொன்ன அந்த 60க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிட்டாங்க. எல்லாருமே வர்றவங்க நீங்கள் பாருங்கள், ஷார்ட்ஸ் போட்டிருக்கான், ஒரு டிஷர்ட் போட்டிருக்கான், அவ்வளோதான். நீந்துவதற்கு தோதா உள்ளே வந்துட்டு இருக்கான். வேற எந்த உடை கிடையாது. உள்ளே போனால் போதும், வேற உள்ளே போனால் போதும் அப்படின்னு. அப்போ அவங்கள இன்னைக்கு 60,000 பேரையும் விசாரித்து உள்ளே போய் டைம் எடுக்கும். அவங்களுக்கு இன்றைக்கி அவர்கள் அகதி முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட உள்ளுக்குலேருந்து இனி வெளியே போக முடியாது. ஏன்னா அவங்க சட்டம் அது மாதிரி ஒன்று இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஏன் இத்தனை பேர் போகணும், இவ்வளோ நெருக்கடி ஏன் மொராக்கோ கொடுக்கணும்? இப்போ மொராக்கோ அரசாங்கம் நினைத்தால் தடுக்க முடியும், தடுக்கலாம். ஸ்பெயின் எதிர்பார்க்கல. 2021 இதே மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பட்டுச்சு. அப்போ 8,000 பேர் உள்ளே போனது பெரிய இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் 21க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 5 வருஷமாக அந்த மாதிரி நிகழ்வு நடக்கலை. ஏன் இப்பொழுது மட்டும் இத்தனை 1000 பேர் போனாங்க அப்படின்னால், இதற்கு பின்னே நீங்கள் கேட்ட மாதிரி அமெரிக்கா சதியும் இருக்கிறது, இஸ்ரேல் சதியும் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு கான்ஸ்பிரசி தியரி. என்ன சதி? அப்போ இஸ்ரேலை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்ன நாடு ஸ்பெயின். அமெரிக்காவுடைய ஜனாதிபதியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சொல்கின்ற நாடு ஸ்பெயின். மொராக்கோ அமெரிக்காவோடு நெருங்கிய நட்பில் இருப்பு நாடு. அமெரிக்காவோடு மட்டுமல்ல, இஸ்ரேலோடு நெருங்கிய நட்பில் இருக்கின்ற ஒரு ஆப்பிரிக்க நாடு மொராக்கோ. இப்போ ஒரு ஒப்பந்தத்தை பற்றி நம்ம பேசியிருக்கோம், ஆப்ரஹாம் அக்கார்டு ஒப்பந்தம். இந்த ஆப்ரஹாம் அக்கார்டு ஒப்பந்தத்தை இப்போ கூட சமீபத்தில் சவுதி அரேபியா ஏற்றுக்கணும் அப்படின்னு நெருக்கடி கொடுக்குறத பார்க்குறோம். ஏற்கனவே அந்த ஒப்பந்தத்தை அரபு அமீரகம் ஏற்றுக்கொண்டு விட்டது, கத்தார் ஏற்றுக்கொண்டு விட்டது, பஹ்ரைன் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது, மொராக்கோ ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால் நீங்கள் இஸ்ரேலை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாலஸ்தீனத்தை மறுக்கணும். பாலஸ்தீனம்ங்கிற நாடே இருக்காதுன்னு அந்த ஒப்பந்தம் சொல்லும். இஸ்ரேலு தான் உண்மையான நாடு, பாலஸ்தீனமும் இஸ்ரேலின் ஒரு பகுதி என்று அந்த ஒப்பந்தம் சொல்லுது. இன்று வரை சவுதி அரேபியா அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளலை.
சமீபத்தில் கூட ட்ரம்ப் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு சவுதிக்கு. என்ன வாய்ப்பு? சவுதி அரேபியாவே வந்து அணு ஆயுதம் தயாரிக்கலாம், யுரேனியம் என்ரிச்மெண்ட், செறிவூட்டப்படுகின்ற யுரேனியம் வேலைகளை செய்யலாம். அது ஒரு பெரிய வாய்ப்பு. ஏன்னா இப்போ சமீபத்தில் எந்த நாடும் பண்ண முடியாது. ஆனால் அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் போட்ட ஒரு நிபந்தனை, இஸ்ரேலோடு சவுதி அரேபியா இந்த ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. அதுக்கு கிரவுன் பிரின்ஸ் சல்மான், முகமது பின் சல்மான், அவர் என்ன சொன்னார்? எங்களுக்கு அப்படி ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டார். காரணம் அப்படின்னா நாங்கள் பாலஸ்தீனத்தை மறுக்க வேண்டி வரும். பாலஸ்தீனத்தில் இருப்பவர்கள் எங்களுடைய சகோதரர்கள், அவர்கள் அரபு மொழி பேசுகின்றவர்கள், எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள். அதனால் நாங்கள் இந்த ஒப்பந்தம் போட மாட்டோம், எங்களுக்கு இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் வேணான்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. ஆனால் இந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்கின்ற நாடு மொராக்கோ. அப்போ அதன் அடிப்படையில் மொராக்கோ பாலஸ்தீனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்ரேலுக்கு பல வகையில் உதவியாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு விஷயத்துக்கு வர்றேன். இப்போ மொராக்கோ லெபனானுக்கு பக்கத்தில் இருக்குது. அமெரிக்கா சொல்லுதுன்னு வைங்க, உங்கள் ஆட்களை பூரா ஒரு 50,000 பேர் அனுப்பிவிடு அகதியா, ஒரு பதட்டத்தை ஏற்படுத்து, ஸ்பெயினுக்கு நெருக்கடி கொடு. மொராக்கோ ஏற்றுக்கிட்டு அனுப்பிச்சாங்கன்னு வைங்க, அது இன்றைக்கி அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ சமீபத்தில் அது ஸ்பெயினுடைய உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் பிரகாரம் அங்கே உள்ள அகதிகளை நீங்கள் துன்புறுத்தவும் முடியாது. ஏனென்றால் அவர்கள் தரை வழியாக வரல, கடல் வழியாக வர்றாங்க. இப்போ கடல் வழியாக வருகின்ற இல்லீகல் இமிகிரண்ட்ஸ், வான் வழியாக வருகின்ற இல்லீகல் இமிகிரண்ட் நீங்கள் துன்புறுத்தக்கூடாதுங்கிறது சமீபத்தில் நடந்த இந்த தீர்ப்பு. இதை புரிந்து கொண்டு இன்றைக்கி வந்து அதன் அடிப்படையில் 60,000 பேர் மொத்தமாக வர்றாங்கன்னா அப்போ மொராக்கோ அரசு வந்து அனுமதிக்காமல் வர முடியாது. அப்போ இன்றைக்கி ஸ்பெயினுக்கு ஒரு நெருக்கடி. என்ன நெருக்கடி? ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஐரோப்பிய நாடுகள் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 30-35 நாடுகள் இருக்குது. அதில் குறிப்பாக 29 நாடுகள் ரொம்ப வந்து நெருக்கமாக இருக்காங்க. நேட்டோவில் இருக்காங்க, நார்த் அட்லாண்டிக் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய நேட்டோவில் இருக்காங்க. அதில் இங்கிலாந்து மட்டும்தான் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த நேச நாடுகள் ஒரு ஒப்பந்தம் 1985 போட்டாங்க. அப்போ இங்கிலாண்டும் இருந்தாங்க, இப்போ இல்லை. எங்கேனா ஷெங்கான் அப்படிங்கிற ஒரு இடம். இந்த ஷெங்கான் எங்கே இருக்குன்னா, இது ஒரு லக்சம்பர்க்னு ஒரு நாடு இருக்குது. இது வந்து ஐரோப்பாவில் சென்ட்ரல் பிளேஸில் இருக்குது லக்சம்பர்க். இது ரொம்ப பணக்கார நாடு. சிங்கப்பூர் எப்படி இருக்கும்? ஆனால் அது தீவு இல்லை, நிலப்பரப்பை சூழ்ந்த பகுதி தான். அப்படி ஒரு பணக்கார நாடு லக்சம்பர்க். அதில் இருந்த ஒரு பகுதி பேர் ஷெங்கன், ஒரு ஊர். அங்கே வச்சு ஒரு ஒப்பந்தம் நடந்ததுனால தான் ஷெங்கன் ஒப்பந்தம் அப்படின்னு. இந்த 29 நாடுகள், ஐரோப்பிய நாடுகளும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. என்னென்னா, இந்த 29 நாடுகளுக்கும் ஒரு விசா போதும். இதுக்கு பேர் ஷெங்கன் விசா. இப்போ இந்தியாவிலேருந்து ஐரோப்பாவை சுற்றி பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து லெபனானுக்கு, இது ஸ்பெயினுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, ஃப்ரான்ஸுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, அல்லது வந்து இத்தாலிக்கு போகிறீங்க, ஒவ்வொரு நாட்டுக்கு விசா எடுக்க தேவையில்லை. இந்த ஷெங்கன் விசா எடுத்துக்கிட்டிங்கன்னா 29 நாட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். ஒன்று என்ன காரணம்னா, அதே மாதிரி இன்னொன்று, இந்த 29 நாடுகளுக்கும் உள்ளே போகிறதற்கு விசாவே தேவையில்லை. இப்போ இத்தாலியிலேருந்து ஃப்ரான்ஸ் போகிறதுக்கோ, இல்லை ஃப்ரான்ஸிலிருந்து பெல்ஜியம் போகிறதுக்கோ விசா தேவையில்லை. ஏனென்றால் அந்த 29 நாடுகளும் ஷெங்கன் ஒப்பந்தத்தில் இருக்கின்ற நாடுகள். இப்போ ஸ்பெயினுக்குள்ளே போயிட்டாங்க பார்த்தீங்களா, இந்த 60,000 பேரும் இந்த சியட் தீவுக்குள்ளே. இப்போ இவங்க ஸ்பெயினுக்குள்ளே மட்டும் இல்லை, இந்த 29 நாடுக்கு எங்கேனாலும் போவாங்க. அப்படியே பரவலாம். காரணம், யார் தடுக்க போகிறது இல்லை, எந்த எல்லையும் கிடையாது. இப்போ ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு எல்லை இருக்கும், அந்த எல்லையில் காவல் இருக்கும், பெரிய ஃபோர்ஸ் நிற்கும். இந்த 29 நாட்டுக்குள் பஸ் போக்குவரத்து நடக்குது. நீங்கள் ஒரே நாளில் 24 மணி நேரத்தில் ஒரு 10 நாட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். ட்ரெயினில் வந்து அது மாதிரி போயிடலாம். இப்போ ஃப்ரான்ஸ்லேருந்து சுவிட்சர்லாண்டுக்கு போயிட்டு வந்துடலாம் ஒரே நாளில். இப்போ இப்படிலாம் இருக்குது. அப்போ இந்த சூழலில் தான் அன்றைக்கி இட்டலியுடைய வெளியுறவு அமைச்சர் தஜானி சொல்கிறாரு, பெட்டர் ஸ்பெயின் வந்து இந்த ஷெங்கன் ஒப்பந்தத்திலேருந்து வெளியேறி விடலாம். ஏன்னா இப்போ ஸ்பெயினுக்குள்ளே இருக்கவன்லாம் இங்கே வருவான், ஒரு நாடாக போனால் இனிமேல் ஸ்பெயின்லேருந்து வர்றவங்களுக்கு விசா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சொல்கிறார். இதைத்தான் வந்து ஜார்ஜியா மெலன் அவர் வந்து இட்டாலியுடைய பிரதமர், அவரும் அதை சொல்கிறார். என்ன அர்த்தம்னா, ஸ்பெயினை வந்து அவங்க தனிமைப்படுத்த நினைக்கிறாங்க. காரணம் என்ன? இந்த கான்ஸ்பிரசி புரியுதா? அப்போ இஸ்ரேலை எதிர்க்கின்ற ஒரே காரணத்துக்காக இன்றைக்கி ஸ்பெயின் தனிமைப்படுத்தப்படுது. இப்போ சமீபத்தில் கூட வேர்ல்ட் கப்பை ஸ்பெயின் வெற்றி பெற்றது. ஆமாம், வேர்ல்ட் கப்பை வெற்றி பெறும் பொழுது இந்த கப்பை வந்து வாங்குறாங்க ஸ்பெயின் வீரர்கள். யார் கொடுக்குறா? ட்ரம்ப் கொடுக்குறாரு. ஆனால் அதை வாங்கிட்டு தனியாக வந்துடுறாங்க. ஆமாம், அவர் பக்கத்தில் போய் நிற்கும் போது கூட
பெருசாக ரியாக்ட் பண்ணலை. அப்போ அந்த அளவிற்கு ஸ்பெயின் மக்கள் அமெரிக்கா மேலே ரொம்ப பெருசாக இது பண்ணல. காரணம், ஸ்பெயினை வந்து அமெரிக்கா வந்து ரொம்ப மோசமாக நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இரண்டாவது, ஸ்பெயின் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கின்ற நாடாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அப்போ இஸ்ரேலுக்கு ஸ்பெயினை பிடிக்காது. அப்போ இஸ்ரேலுக்கு ஸ்பெயினை பிடிக்கலன்னா அமெரிக்காவுக்கும் பிடிக்க போகிறதில்ல. அப்போ யாருக்கெல்லாம் இப்போ இஸ்ரேலை பிடிக்கவில்லையோ, அவர் யாரெல்லாம் இஸ்ரேலோட நெருக்கமாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் என்னை ஸ்பெயினை வந்து இன்றைக்கி எதிரியாய் பார்க்க வேண்டுங்கிற இடத்துக்கு நகர்த்துறாங்க. அதுதான் மொராக்கோ. ஸ்பெயினை இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்கு மொராக்கோவை இஸ்ரேலும் அமெரிக்காவும் பயன்படுத்துகிறதோ என்கிற சந்தேகத்தை இன்றைக்கி சர்வதேச பத்திரிகையாளர்கள் எழுப்புகிறாங்க. காரணம், இன்றைக்கி 60,000 பேர் உள்ளே வர்றதுங்கிறது பெரிய நெருக்கடி. நீங்கள் சியாட் தீவுகளோட மக்கள் தொகை 80,000, உள்ளே வர்றவன் 60,000 பேர் உள்ளே வர்றான்னா நினச்சி பாருங்கள். இன்றைக்கி வந்து ஒவ்வொரு பகுதியிலும் தங்குவான். மக்கள் நிம்மதியாக வசிக்க முடியுமா? இருக்கிறவங்க சிக்கல் இருக்கும். இந்த 60,000 பேரை நீங்கள் வந்து எத்தனை பேரை நீங்கள் விசாரித்து அவங்களுக்கு முகாமில் அனுப்புவீங்க? இது ஸ்பெயினுக்கு ஒரு நெருக்கடி. ஸ்பெயினுக்கு நெருக்கடியை இன்றைக்கி ஐரோப்பிய நெருக்கடியாக இன்றைக்கி மாற்ற பார்க்குறாங்க. அப்போ ஸ்பெயினை தனிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு பார்வை. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, மொராக்கோவிலிருந்து நிறைய பேர் ஏற்கனவே ஸ்பெயினுக்குள்ளே உள்ள போயிருக்காங்க. இன்றைக்கும் இருக்கின்ற பல நபர்கள் மொராக்கோவிலிருந்து வந்தவர்கள் தான். இன்றைக்கும் பல்வேறு மசூதிகள் ஸ்பெயினில் இருக்குது. அது வந்து கடந்த காலத்தில் அதாவது கிபி 700லேருந்து 1400 700 வருடங்கள் கிட்டத்தட்ட உதுமானிய அந்த சாம்ராஜ்யம் ஆரம்பித்த காலகட்டத்திற்கு முன்பாக வரை ஸ்பெயினுடைய அந்த ஆட்சி இருந்தது, அந்த மன்னராட்சி இருந்தது. அது அதுக்கப்புறம் பெருசாக இல்லாதனால வீழ்த்தப்பட்டது. உதுமானிய கிலாஃபத்தில் கூட ஸ்பெயின் வந்து புத்துயிர் பெறலை. அப்போ இந்த சூழலில் அங்கே ஏற்கனவே மொராக்கோவை சார்ந்தவர்கள் இருக்காங்க. மொராக்கோ மக்கள், ஆப்பிரிக்க மக்கள் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. ஐரோப்பாவிற்கு வந்து நுழைவதே இந்த மொராக்கோ வழியாகத்தான் வர்றாங்க, அல்லது துருக்கி வழியாக வரணும். துருக்கி வழியாக வர்றது அவ்வளோ எளிதான காரியமாக இல்லை. நீங்கள் இஸ்தான்புலுக்கு வர்றதுக்கு நிறைய நெருக்கடி இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த கருங்கடலை தாண்டி வரணும், பெரிய கடல் பரப்பை தாண்டி வரணும். இதெல்லாம் இருக்குது. அப்படிங்கிறதுனால இதை வந்து சர்வதேச அரசியலுக்குள் ஸ்பெயினை இழுத்து கொண்டு வராங்களோ, இது ஒரு கான்ஸ்பிரசி தியரியை உருவாக்குறாங்களோங்கிற சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இது இன்னும் சில நாட்களில் ஒரு முடிவுக்கு தெரியும், இது எப்படி போகுது, ஸ்பெயினில் என்ன தான் நடக்குது. ஏன்னா இந்த சட்டத்தை இப்போ தான் போட்டாங்க. அந்த கடல் வழியாக வந்தால், நீர் வழியாக வந்தால், வான் வழியாக வந்தால் அவங்கள நீங்கள் வந்து அவங்கள தண்டிக்கக்கூடாது, அவங்கள வந்து நீங்கள் வந்து அகதி முகாமில் வைத்து விசாரித்து அவர்களுக்கு நீங்கள் வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம் அப்படின்னு. அதையும் இன்றைக்கி ஒரு பார்க்குறாங்க. ஒருவேளை அந்த சட்டத்தினால்தான் ஈர்க்கப்பட்டு உள்ளே வந்தாங்களா அப்படிங்கிறதும் பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் அமெரிக்க இஸ்ரேலுடைய இந்த பாலிடிக்ஸ், டிப்ளமேட்டிக்கில் பாலிடிக்ஸில் உள்ள வந்து அவங்க வந்து திட்டம் போட்டு இந்த தேரியை உருவாக்கி கொண்டு வந்தாங்களாங்கிறதையும் பார்க்கப்படுகிறது. மொத்தத்தில் இது இன்றைக்கி ஒரு பெரிய சர்ச்சையாக ஐரோப்பாவிற்கு இன்றைக்கி மொராக்கோ வழியாக போயிடலாம் அப்படிங்கிறது அந்த கதவு திறந்து விடப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த நெருக்கடி கொடுத்து அதை திருப்பி க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். சரி சார், 50,000ன்றது வந்து பெரிய நம்பர்ஸ். இப்போ அகதிகளாக அந்த நாட்டுக்கு போகும்போது அவங்க யாருமே வந்து அவங்கள ஃபுல்லாக ஐசோலேட் பண்ணிட்டு, இல்லைனா வந்து படறிட்டாங்களா, இல்லைனா வந்து அவங்கள ஐசோலேட் பண்ணி தனியாக வச்சுருக்காங்க? இல்லைங்க, பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இலங்கையிலேருந்து நிறைய ஏதிலிகள் தமிழ் சகோதரர்கள்லாம் வந்து ஐரோப்பாவுக்கு வந்து அகதிகளாக போனாங்க. அவர்கள் இன்றைக்கும் ஐரோப்பியாவில் குடிமக்களாக இருக்காங்க. நம்ம இந்தியாவில் தான் அந்த பிரச்சனை இருக்குது. இந்தியாவில் ஒரு 40 வருஷமாக இருக்கான், அவனுக்கு குடியுரிமை கொடுக்க வாய்ப்பே இல்லை. சட்டம் அப்படி இல்லை. அதுக்கப்புறம் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திலையும் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை கிடையாது. ஆனால் ஐரோப்பாவில் அப்படி கிடையாது. ஐரோப்பாவில் வந்து நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்குறத பார்க்குறோம். நிறைய ஐரோப்பாவில் நிறைய தமிழர்கள் இது போன்று இன்றைக்கி அங்கே இருக்கிறாங்க. ஆனால் ஸ்பெயின் இன்னும் இலகுவாக இருக்கிறது உங்களுக்கு. அதான் இப்போ அங்கே வந்து எப்படின்னா இந்த மாதிரியான இமிக்ரண்ட்டை இல்லீகல்னு சொல்வதை விட அவர்களை அகதிகளாக, வாழ்வாதாரமற்றவர்களாக தான் பார்க்குறாங்க. அமெரிக்கா மாதிரி நீங்கள் பார்க்காதீங்க. இப்போ அமெரிக்காவில் அந்த நாட்டுக்குள்ளே இல்லீகலாக போனால் இல்லீகல் தான். அவங்கள வந்து கொடுமைப்படுத்துறது மெக்சிகோவில் பார்க்குறோம். சுட்டு கொண்டுருவாங்க, அது எல்லையை தாண்ட முடியாது. உங்களுக்கு அது ஃபுல்லாக ரோந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அவங்கள இல்லீகல் இமிக்ரண்ட் சொல்லி திருப்பி அனுப்பிடுவாங்க. ஏன் நமக்கு சமீபத்தில் கூட பார்த்தோம், ட்ரம்புடைய ஆட்சியில் இந்தியர்கள் பலர் கையில் விலங்கிட்டு கொண்டாந்து பஞ்சாபில் ஒரு விமானம் வந்து இறக்குனாங்க பார்த்தீங்களா, அது நடக்குது. ஆனால் இங்கே ஐரோப்பாவில் அந்த மாதிரி இல்லை. ஐரோப்பாவில் மனித உரிமை அதிகமாக பேணப்படுகின்ற ஒரு அந்த சிஸ்டம் இருக்குது. அதனால் வந்து ஸ்பெயினில் வந்து அவங்களெல்லாம் வந்து இப்போ நாடு கடத்த வருது ரொம்ப ரொம்ப கடினம்.
நீதிமன்ற சட்டங்கள் அப்படி இல்லை. இன்றைக்கி அவர்களை உடனே நாடு கடத்தவும் முடியாது. வந்த வேகம் அப்படி. இந்த 50,000 பேர் ஓடி வந்த வேகத்தை பார்த்தா எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். ஏன் சந்தேகம் வருதுன்னா, ஓடி வந்த அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு வீரர்களை போல ஓடி வராங்க. யாரும் வயதானவர்களோ அதிகமான பெண்களோ அல்ல, எல்லாமே யங்ஸ்டர்ஸ் ஓடி வராங்க. வெறும் ஷார்ட்ஸு டிஷர்ட் போட்டு ஓடி வராங்க. கையில் எந்த பொருளும் இல்லை. அப்போ என்னென்னா உள்ளே போயிட்டா போதும், நமக்கு எல்லாம் கிடச்சிடும் அப்படிங்கிற அடிப்படையில் வர்றாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை சர்வதேச சதி இருக்கிறதோ என்கிற பார்வையும் பார்க்கப்படுது. காரணம், மொரோக்கோ ஒன்றும் பெரிய வறுமையான நாடெல்லாம் இல்லை. மொரோக்காவும் உனக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் 5வது பொருளாதார மண்டலத்தில் சிறந்த 5 மண்டலங்களில் ஒன்று. அங்கும் வளமிகுந்த மக்கள் இருக்காங்க. மொரோக்காவும் ஒன்றும் மோசம் இல்லை. மொரோக்கோ தினார் என்று சொல்லக்கூடிய பணத்துக்கு மதிப்பு இருக்கிறது. அதனால் வந்து உங்களுக்கு இவ்வளோ பேர், ஏதோ ஒரு 100 பேர் வர்றாங்க, உள்ளே வர்றாங்க போகிறாங்கிறது வேறு. ஒட்டுமொத்தமாக இத்தனை ஆயிரம் பேர் வருவது என்பது ஒரு ஒரு அன்யூஷுவல், ஒரு 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 இயற்கைக்கு விரோதமான ஒரு செயலாக தானே பார்க்க முடியும். அப்போ இதில் ஏதோ ஒரு சதி இருப்பதாகத்தான் இன்றைக்கி சர்வதேச வல்லுநர்கள் பார்க்கிறார்கள். அது வருகின்ற காலத்தில் நமக்கு தெரிஞ்சிடும் இது என்ன காரணம், இதுக்கு பின்ன என்ன இருக்குது, எல்லாமே நமக்கு புரிஞ்சிடும். ஓகே சார், நன்றி சார்.